தீமிதி திருவிழாவுக்கு வந்துட்டு தீமிதியை பார்க்குறோமோ இல்லையோ கடை தெருவை பார்க்கணுங்க. எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான ஃபங்க்ஷன் நடக்குங்க, லக்ஷதீபம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி கடை தெருவு நிறையா வரும். போய் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு கடை தெருவு தாங்க விடிய விடிய கடை தெருவுலையே தான் சுற்றுவோம். என்னென்ன கடை இருக்குது, ராட்டினம் எது எது இருக்கோ எல்லாத்துலேயும் ஏறி ஏறி இறங்கிடுவோம். சின்ன வயசுலலாம் போய் இந்த ராட்டினத்து பக்கத்துலேயே நின்றுடுவோங்க. அப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஆள் ஒருத்தவங்க கிடைக்கலன்னா அப்படியே நம்ம பக்கத்தில் என்ன ஏறி உட்காருன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே போய் போய் நின்று ஓஸ்லேயே சுற்றிட்டு வந்துடுவோம். ஜாலியாக இருக்குங்க. நைட்டு ஒன்றுமே வாங்கி தர மாட்டாங்க கடை தெருவில். நைட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கடை போடுவாங்க. அதனால விடிய விடிய கடை இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் தான் விற்று முடிச்சு எங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க கடை தெருவுக்கு. அப்போ அழைச்சிட்டு போகக்குள்ள எங்கள் அம்மாட்டெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாதுங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வளையல் போட்டு விட்டு வேறு ஏதாவது போட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துறாங்க, அவ்வளோதான். 50 ரூபா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, அதுக்குள்ளேயே முடிச்சுடுவாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் போய் எங்கள் அப்பாட்ட கேட்போம். எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா தான் எவ்வளோ கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுப்பாரு. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் வாங்க விட மாட்டாங்க, பிடிங்கிப்பாங்க. நிலாவுக்காக தாங்க ஒரு ஒரு கடையாக தேடி தேடி டிசைனாக இந்த குஷி பின் வாங்குறேன், ஸ்கூலுக்கு போட்டு விடலான்னு. அவள் ஒன்று கூட ஒழுங்காகவே வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு தடவை போட்டு விட்டா அவ்வளோதான். அது எங்கே கட்டி போடுவா உடச்சி போடுவானே தெரியாது. டிசைனாக பார்த்து நிறையா பொறுக்கிட்டாங்க அவளுக்கு. அப்படியே எனக்கும் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ் எங்கே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பசங்களை அழைச்சிட்டு வந்ததுன்னா அந்த கார் வேணும், இந்த குண்டா வேணும்னு எதையாவது திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க. அதனால் தெரியாமல் வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா.